வணக்கம். மனோ என்று நண்பர்களாலும் மனோகர் தேவதாஸ் என்று பரவலாக அறியப்பட்ட மனோகர் தேவதாஸ் அவர்கள் ஒரு ஓவியர். மதுரையின் நகரத்தின் கட்டிடங்களையும் சென்னையின் புகழ்பெற்ற கட்டிடங்களையும் தன்னுடைய கோட்டோவியத்தில் சிறைப்படுத்தியிருப்பவர். ஒரு அறிவியல் மாணவனாக தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்த மனோகர் தேவதாஸ் பின்னாளில் ஒரு சுயமான ஓவியராக பழகி அவராகவே ஓவியக்கலையில் தேர்ச்சி பெற்றார். இந்தியாவில் பரவலாக காணப்படாத இந்த கோட்டோவிய வகையில் ஒரு நேர்த்தியையும் உச்சத்தையும் தொட்டவர் என்று சொல்லலாம் அவருடைய ஓவியங்களை. அதோடு அவர் ஒரு எழுத்தாளராகவும் காலத்தில் பரிணமிக்கப்பட்டார். மனோ, உங்களோட பெயிண்டிங்ஸில் நிறைய கட்டடங்கள், தெருக்கள், இந்த விஷயங்கள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. யோசிச்சு பார்க்கும்போது நிறைய நீங்கள் மனித உருவங்களை போட்டதை விட உங்களுக்கு இந்த கட்டடங்கள் மேலே அல்லது தெருக்கள் மேலே, ஒரு நகரத்தின் மேலே அந்த இது அந்த ஈர்ப்புக்கு என்ன காரணம்? அது காரணம் நம்ம அமெரிக்கன் கல்லூரி தான். ஏன்னா அதில் நம்ம ஜூப்ளி சாப்பில் தான் நான் முதல்ல கோட்டு சித்திரமாக வரைஞ்சேன். அப்போ கோட்டு சித்திரம் வரையில் எனக்கு ரொம்ப திறமை இருக்கிறது புரிஞ்சுது. நான் முன்னால் வரைஞ்ச படங்கள் மூலிமா நிறைய பெர்ஸ்பெக்டிவ் பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். அதை வரைஞ்சதுனால தான் அப்போ தோணுச்சு, இதை நம்ம ரெகுலராகவே வரையலாமே, இந்த மாதிரி படங்கள் அழகாக வருது. அது கோட்டு சித்திரம் இன்ட்ரெஸ்டிங், ஒரு டிமாண்டிங் ஆர்ட், அதை வரையலான்னு சொல்லி முடிவு பண்ணி கட்டடங்கள் நிறைய வரையலாம், ஸ்ட்ரீட் சீன்ஸ் நிறைய வரலாம், நாட்டுப்புற காட்சிகள் வரையலாம் அப்படி தோணுச்சு. ஓவியத்தில் இப்போ வாட்டர் கலர் இருக்குது, ஆயில் பெயிண்ட் இருக்குது. ஆனால் முதல்லையே நீங்கள் இந்த புள்ளிகள், கோடுகள்ங்கிற மாதிரி ரொம்ப ஒரு நுணுக்கமான ஒரு வடிவத்தை தேர்ந்தெடுத்துக்கிறீங்களா? அது எப்படி? அது ஒரு சவாலான விஷயம் சொல்லப்போனால். அது இந்தியாவில் ரொம்ப குறைச்சலான ஆட்கள் தான் அந்த மாதிரி வரைகிறாங்க. நான் மிச்சம் உங்கள் படங்களை காப்பி பண்ணக்கூடாது, நம்மளாக ஒரிஜினலாக வரையணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அதுதான் எனக்கு ஆரம்பம். ஆனால் நான் கோட்டு சித்திரம், நான் வாட்டர் கலரும் பண்ணேன், ஆயில் பெயிண்டிங்கும் பண்ணேன், எக்ஸிபிஷன்லாம் வச்சுருக்கேன். ஆனால் எனக்கு கோட்டு சித்திரத்தை ஆர்வம் அதிகமாக இருந்தது. இன்னொன்று என்னாச்சுன்னா, அதுக்கு நாங்கள் இந்த க்ரீட்டிங் கார்டு போட்டோம். அதை எல்லோரும் வாங்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அப்போ எங்களுக்கு என்ன தோணுச்சுன்னா, என் மனைவிக்கு எனக்கும் அதை க்ரீட்டிங் கார்டு விற்று அதில் வர பணத்தை தர்மத்துக்கு கொடுத்தா என்னன்ட்டு. அப்படி தான் அப்போ தான் ஹெரிட்டேஜ் க்ரீட்டிங் கார்ட்ஸ் ப்ராஜெக்ட் ஃபார் சேரிட்டி ஆரம்பிச்சிது. அதை பெருசாக வளர்ந்துருச்சு பிற்காலத்தில். அதுக்காகவே வரைஞ்சிங்க? அதுக்காக தான் அநேகம் படங்கள் வரைஞ்சது, அதுக்காக தான். அதே மாதிரி எனக்கு ஒரு ஆச்சரியம் என்னென்னா, இப்போ நிறைய இந்த ரியலிஸ்டிக் பெயிண்டிங் வரையக்கூடிய ஓவியர்கள் என்ன பண்ணுறாங்க, முதல்ல ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. அந்த ஃபோட்டோவை வச்சுக்கிட்டு அதில் ஆயிலாவோ வாட்டர் கலராவோ பறையிறத ஒரு முறை இப்போ இருக்குது சமீபத்தில். ஆமாம். ஆனால் நீங்கள் அப்படி ஃபோட்டோ எடுத்து வரைஞ்ச மாதிரி எனக்கு தெரில. இல்லை, நீங்கள் அந்த இடத்துக்கே போய் வரைவீங்களா? எனக்கு அந்த இடத்துக்கே போய் உட்காந்து பென்சில் ஸ்கெட்ச் கூட போடாமல் அவுட்லைனை பேசிக் ஸ்ட்ரக்சர் வரைஞ்சு உள்ள டீட்டெயில்ஸ்லாம் எப்படி போடணும்னு தெரியும். அதை வீட்டுக்கு போட்டுருவேன். எனக்கு 2 வருஷத்தில் ஒரு கண்ணில் பார்வை போயிடுச்சு, அடுத்த கண்ணே நேரோ விஷயம் தான். அதை வச்சு படம் வரைய வேண்டிய நிலைமை. அலுவலகத்துக்கு போயிட்டு இவங்களை பராமரிச்சுக்கிட்டு எந்த நேரத்தில் வரைவீங்க? எனக்கு கடவுள் கொடுத்த பல வரங்களில் ஒரு வாரம் எனக்கு தூக்கம் அதிகம் தேவையில்லை. 4 மணி நேரம் தூங்கினா போதும் எப்பயுமே, ரொம்ப நாளாகவே. ஆமாம், ரொம்ப தூக்கம் ஜாஸ்தி தேவை கிடையாது. அதனால் நான் ராத்திரி 2 மணி வரைக்கும் வரைவேன். மனோ, நீங்கள் அடிப்படையில் ஒரு அறிவியல் அறிஞர். ரெண்டாவது, நீங்கள் ஒரு ஓவியத்தையும் ஒரு முழு நேர விஷயமாக எடுத்துக்கிட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டிங்க. ஆனால் திடீர்னு எங்கேருந்து நீங்கள் ஒரு எழுத்தாளராக முளைச்சிங்க? அது ஒரு அபூர்வமான கதை. கண்ணு தெரியாத நிலைமையில் என்ன பண்ணலாம், வேறு வழியிலேயே. ஆனால் புத்தகம் எழுதலாம். 7 நண்பர்கள் இருந்தோம், வெவ்வேறு ஜாதி, வெவ்வேறு பாஷை, எல்லாம் இருந்தாலும் ஒற்றுமையாக இருந்தோம். அப்போ நாங்கள் நிறைய குறும்புத்தனம்லாம் பண்ணுவோம். அதில் ஒரு ஒரு சரித்திரம் புகழ் வாய்ந்த பட்டணம் இல்லையா. இங்கே நடக்கிற விஷயங்கள் எல்லாம் சிலது ரொம்ப தமாஷாகவும், சிலது வேடிக்கையாகவும், சில அழிந்து போகும் சில காரியங்களையும், சில முற்போக்கான சில விஷயங்களையும், உதாரணமாக 2 விதைகளோட கதையை சொன்னேன். ஒரு வித தோல்வி, இன்னொரு வித வெற்றி.